கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நக்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 24வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கும் ஒப்புக்கொடாமல் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த சங்கீத பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம், அங்கே இந்த பகுதியிலே தொடக்கத்திலே சொல்லப்படுகிறது மகிமையின் ராஜா என்று சொல்லி ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மகிமையின் ராஜாவை தரிசிப்பதற்கு, அந்த மகிமையின் ராஜாவுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதற்கு முதலாவது வேதம் சொல்லுகிறது, கைகளிலே சுத்தமுள்ளவனாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக மாசில்லாதவனாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்க வேண்டும். நான்காவதாக கபடமாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த 4 காரியங்கள் சொல்லுகிறது. இந்த 4 காரியங்களையும் செய்கிறவன் தான் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் என் தேவனுடைய ரட்சிப்பினாலே நீதியையும் பெறுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆட்கள் இந்த நாட்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிற காரியம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவனுடைய கரத்தினாலே இந்த நாட்களில் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்கள் அவன் கூட இந்த நாட்களில் ஒரு ஜனத்தை இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பிசாசனுடைய தந்திரத்தினால் வருகிற ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்களில் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பொய்யான ஆசீர்வாதங்களாக, நிரந்தரம் இல்லாத ஆசீர்வாதங்களாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அது இந்த நாட்களிலே எப்படியாக இருக்குமாம், அது இந்த நாட்களிலே நிலைத்திருக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தாமதமாகித்தான் இந்த நாட்களில் அந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களில் இதையும் உடனே இந்த நாட்களில் செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் ஆறுதலாக, அமைதியாக இந்த நாட்களிலே சரியாக சீரான முறையிலே தான் இந்த நாட்களிலே அங்கே அவர் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே பாருங்கள், 24 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த நாட்களிலே நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள்ளன்னு சொல்லி இந்த நாட்களில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமனாய் இரு என்று சொல்லி சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கைகளில் சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது, கபடமாய் ஆணையிடக்கூடாது. இப்படியாக இந்த நாட்களிலே எல்லா வழியிலும் இந்த நாட்களில் உத்தமமாகவும் சரியாகவும் சீராகவும் இருந்தால்தான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் சற்று நம்மை இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய கைகளிலே சுத்தம் இருக்கிறதா? அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே கைகளிலே சுத்தம் இருக்கிறதா? ரெண்டாவது மாசில்லாமல் இருக்கிறோமோ? நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ? அல்லது இந்த நாட்களிலே கபடமாய் ஆணையிடுகிறோமோ என்று இந்த நாட்களை சற்று நாங்கள் நம்மை ஆராய்ந்து அலசி இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய கைகளிலே இந்த நாட்களிலே கரை படிந்த கைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் அவர்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கரங்கள் இந்த நாட்களில் யுத்தத்திற்கு போய் உன்னுடைய கரங்களிலே இரத்தக்கரை படைந்திருக்கிறது, அதனாலே நீ ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய குமாரன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் நம்மை இந்த நாட்களிலே
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் மூலமாக இந்த நாட்களிலே அங்கே நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று இந்த நாட்களில் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். உங்களுடைய இருதயங்கள் கைகளில் இந்த நாட்களில் சுத்தமாயும் மாசில்லாமலும் இருந்து இந்த நாட்களிலே தேவனிடத்திலே வந்து சேருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா.